இப்போ இந்த மாதிரி தான் உள்ள இலையை ஃபுல்லாகவே அறுத்து ஒரு இடத்துல வச்சுருந்து ஒவ்வொரு தாவாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம குட்டா போட்டுருவோம். போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 2 விதமாக பிரிக்கணும். இப்போ அடுக்கு போட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலை. இப்போ இந்த இடத்துல கீழே இருக்கிறது இந்த சைஸில் இருக்கிறது நம்ம வந்து பொடின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெரிய இலைன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலுமே ஒரு 6 அடியிலேருந்து 7 அடிக்குள்ளே வரும். இப்போ பொடி இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி அந்த மாதிரி அந்த கணக்கில் வரும். அந்த மாதிரி பிரித்து போட்டுட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் வரும். இப்போ இந்த காடையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுப்பு பிடிச்சி 16 மாதம் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு நெருங்கி வரப்போகுது. இது நம்ம கொடுக்குற அந்த ஊட்டச்சத்தை பொறுத்து தான் இந்த அளவுக்கு காடுமே நிற்கும் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதத்தில் சரியாக பராமரிப்பு பண்ணல அப்படின்னா 1 வருஷத்தில் காடு அழிஞ்சிரும். நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காட்டையே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷத்து வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். இப்போ பெரிய இலையில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக ஒரு கட்டாகும். ஒரு அடுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இலை வைப்போம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இலையாக நம்ம அடுக்கிறது அப்படியே பார்க்கலாம். இப்போ இந்த இலை அடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 5 இலை 6 இலை அந்த மாதிரி வைப்பாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 10 இலை தான் ஒரு அடுக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து 2 இலை வச்சுருக்குது. இப்போ 3வது இலை அந்த காம்பு வந்து ஏன் கட் பண்ணி விட்றோம் அப்படின்னா அந்த அடுக்கு வந்து நேராக ஒரே ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த காம்பை கட் பண்ணி விட்றது. இப்போ 2 இலை வச்சுருக்கு. இப்போ இது 3வது இலை. இப்போ இது 4 இலை. இப்போ 5வது மேலில் வந்து கொஞ்சம் தெளிவாக நீட்டாக இருக்கிற மாதிரி இது கிளிசல் எதுவுமே இல்லாத மாதிரி போடணும். இப்போ திருப்பி போட்டு இப்போ அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு அடுக்கு. 5 இலை சேர்ந்தது ஒரு அடுக்கு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அடுக்கு இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டுக்கு வந்து 80 இலை வைப்போம். 80 இலை அப்படிங்கிறப்ப அது வந்து 16 அடுக்காக கணக்கு வரும். இப்போ 16 அடுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து எப்படி ஒரு கட்டாக கட்டுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த இதை வந்து கட்டுமுடி இதை தான் கீழே விரித்து போடுவோம். இது தனியாக இது வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சருகுன்னு சொல்லுவோம். இது வந்து கீழே விரித்து போட்டதுக்கப்புறம் மேலே போட்டு அதுக்கு மேலே மடலை போடுறதுக்காக வச்சுருக்குது. இப்போ இது வந்து எப்படி கட்டுறதுக்கு கட்டுமுடி போடுறோங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி 1 2 3 4 சொல்லிட்டு பெரிய கட்டு அப்படின்னா 9 வரைக்கும் வைப்பாங்க. இல்லை கட்டு லென்த்தாக போகுது அப்படின்னா 10 கூட வைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மீடியம் கட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப 9 கட்டுமுடி வச்சுருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1 2 3 4 5 6 7 8 9 கட்டுமுடி இருக்குது. இது வந்து கீழே கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சருகு எடுக்கணும். இப்போ சருகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு 7 8 ஒரு 10 போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு 10ங்கிறது அது வந்து அந்த இலை எதுவுமே சேதாரம் அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. சருகு எந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சேதாரம் அதிகம் வந்து சேதாரம் ஆகும். கம்மியாக போடுற வரைக்கும் இலை கொஞ்சம் அடிபடும். இப்போ சருகு கட்டுமுடி போட்டதுக்கப்புறம் அது மேலே மடல் இப்போ எதுவுமே யூஸ் ஆகாத இலையாக பார்த்து எடுத்து அதை வந்து மடல் மாதிரி விரித்து விடுவோம். அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3ன்னு சொல்லிட்டு கட்டை ஃபுல்லாகவே சுற்றி கட்டணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி விரித்து விடுறது. அந்த இலை வேஸ்ட் எந்த இதுவும் சேதாரம் ஆகாமல் அந்த மடல் வந்து அடுத்த இலை வந்து சேதாரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மடல் போடுறது. இப்போ இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் 100 இலை வர மாதிரி கட்ட போகிறோம்.
இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குக்கு 5 இலை அப்படிங்கிறப்ப ஒரு சைடுக்கு வந்து நம்ம இப்போ 5 அடுக்கு எடுத்து வைப்போம். 25 இலை ஒரு சைடு. இப்போ ஒரு சைடில் வந்து 25 இலை வச்சாச்சு. திரும்ப இந்த சைடில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 25 இலை வைப்போம். இப்போ இந்த இதை எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 அடுக்கு 2 3 4 5. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 5 அடுக்கு, இந்த பக்கம் 5 அடுக்கு, மொத்தம் 10 அடுக்கு வச்சிருக்கு. 10க்கு 50. திரும்ப அதே ஆப்போசிட் சைடில் திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 10 15 அடுக்கு வச்சிருக்கு. இப்போ இன்னொரு 5 அடுக்கு வச்சோம்னா மொத்தம் 20 அடுக்கு. அடுக்கு கணக்குக்கு பார்த்தோம்னா 20 இலை வருது, 20 அடுக்கு வருது. இலை கணக்குக்கு பார்க்குறப்போ ஒரு அடுக்கில் 5 அப்படிங்கிறப்போ 100 இலை கணக்கு வரும். 100 இலை சேர்ந்தது தான் ஒரு கட்டு. இப்போ இந்த மாதிரி போட்டதில் கீழே நம்ம விரித்து போட்டிருக்க அந்த கட்டு முடியை வந்து சென்டரில் இருந்து நம்ம எடுத்து ஒரு கட்டு கட்டிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த கார்னர்லேயே போகக்கூடாது, சென்டரில் இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமாக இருந்து போய்க்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஏன் வந்து 5 5 வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. நம்ம இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இலை வைப்பாங்க ஒரு அடுக்குக்கு. அப்போ வந்து அந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 அதோட முடிச்சு போயிடும். மொத்தம் 10 அடுக்கு தான் வைப்பாங்க. நம்மளதில் வந்து 5 5 இலையாக வைக்கிறனால அது 20 அடுக்காக கணக்கு வருது. இப்போ நம்மளது வந்து இன்றைக்கி அறுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து இன்றைக்கி நம்ம எடுக்க மாட்டோம், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு 2 நாள் கழிச்சு எடுக்கிறனால அந்த ஹீட்டு உள்ளே போய் இலையை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம 5 5 வச்சுட்ருக்குறோம். அதே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் அறுக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரமே வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடும். ஒன்று இன்றைக்கி சாயந்தரம் எடுத்துரும், இல்லை நாளைக்கு காலையில் எடுத்துரும். ஒரு நாள் தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து 10 ஒரு அடுக்குக்கு வந்து 10 இலை வச்சு மொத்தம் 10 அடுக்கில் முடிச்சு விட்ருவாங்க. சொல்கிறீங்க 5 இலை வச்சு கட்டினோம்னா 5 நாளைக்கு கேரண்டியாக கட்டி தேக்கலாம். 5 நாளைக்கு தேக்கலாம், 6 நாளைக்கும் தேக்கலாம். 10 இலை கட்டினோம்னா ஒரு 4 நாள் இல்லை 3 நாள் பழுப்படிக்காது, வேக்காடு வராது. இது வந்து வேக்காடு வராது, அது வேக்காடு வரும். அவ்வளோ வித்தியாசம். ரேட்டில் போட்டு விட்ற பார்த்தியா? இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த 9 கட்டு முடி நம்ம கீழே போட்டது எல்லாமே இப்படி முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் நீட்டிகிட்டு இருக்க அந்த கசகசன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே அறுத்துட்டு நீட்டாக நம்ம நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கட்டுங்கிறது அவன் முடிஞ்சிருச்சு. 100 இலை இருக்குதா? இப்போ இது கட்டு எல்லாமே கட்டி முடிச்சதுக்கப்புறம் 100 இலை தான் இருக்குதா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நமக்கு திரும்ப கட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியம் கிடையாது. இந்த வெளியில் நீட்டி இருக்க காம்பை எண்ணியே நம்ம வந்து 100 இலையை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பண்ணி காட்டுறோம். இப்போ இந்த இடத்துல இது வந்து அடுக்கோட கணக்கு 1 2 3 4 5. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம வச்சுருக்கிறது. திரும்ப ஆப்போசிட் சைடில் வச்சதில் இந்த உள்ள ஒரு இது இருக்கும். 1 2 3 4 5. அப்போ ஒரு அடுக்குக்கு வந்து இந்த பக்கம் 5 இலை அப்படிங்கிறப்ப 5 25, இந்த பக்கம் 25 50. அதே மாதிரி நீங்கள் இந்த லாஸ்ட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு. 1 2 3 4 5 இது ஒரு சைடு. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி எழுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 50 இலை தெரியும், இந்த பக்கம் 50 இலை. அப்போ வந்து கட்டில் வந்து கன்ஃபார்மாக 100 தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 7 அடியிலேருந்து 8 அடிக்கு மேலே இருக்கும். இப்போ இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து இப்போ இந்த இதுதான் வந்து ஒரு கட்டு அப்படின்னு சொல்கிறது.